cinemaplusnews.com. வணக்கம். cinemaplusnews.com இந்த ஒரு புது நெட் மூலியமாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா இந்த cinemaplusnews.com இந்த குரூப் வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு குரூப் அண்டு நியாயமான விஷயங்களை நியாயமான முறையில் சொல்லக்கூடியவர்கள். அதனால் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து, இதை பார்த்து கொண்டிருக்கும் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இப்போ இந்த சமீப காலங்களில் ஒரு 30 படம் 40 படம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. பட் திடீர்னு பிசாசில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் இறுதி சுற்றில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சொன்னவங்க பூரா, சார் நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிருக்கலாம் சார், இந்த படம் மாதிரி இல்லை சார்னு ஒவ்வொரு படத்தை, இறுதி சுற்று ஆகட்டும், மாப்பிள்ளை சிங்கம் ஆகட்டும், அரண்மனை 2 ஆகட்டும். அரண்மனை 2ல் இருக்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் சத்தம் போட்டதே கேட்டேன், அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வில்லனை பார்த்ததா தெரிஞ்சுக்கிறான்னு. நல்ல வில்லன்னா எனக்கு புரியல, ஏன்னா வில்லன்னாலே கேட்டுவேன். பட் அதில் திருப்பி ஒரு நல்ல வில்லன் சார், நீங்கள் வந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும் இது மாதிரிலாம் பேசுகிறதுக்குன்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு படமாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஈவன் அருள்நிதி அவங்க படம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னாங்க. எல்லோரும் சொல்கிறது வந்து இது வரைக்கும் நீங்கள் நடித்ததில் ரொம்ப வைதேகி காத்தினால் பண்ணியிருக்கேன், சின்ன மாப்பிள்ளை பண்ணியிருக்கேன், சின்ன தம்பி பண்ணியிருக்கேன், எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில் இப்போ தான் சார் ரொம்ப சிறப்பான இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப டாப் சார்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ மனிதன் படம், இப்போ மனிதன் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிக்கைக்காரங்க இது வரைக்கும் என்கிட்ட அவ்வளோவா சொல்லுவாங்க. எனக்குன்னு சில நல்ல நண்பர்கள், நான் எப்போ பத்திரிக்கைக்காரங்களோட நல்ல ரேப்போவில் இருப்பேன். எப்போவுமே ரேப்போ இந்த சென்ஸ், நான் நல்ல ஃப்ரெண்டு அவங்களுக்கெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் உடனே ஃபோனை போட்டு, ரவி இதில் பிரமாதம்பா, இதில் தூக்கி சாப்பிட்டீங்க சார் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிசாசு படம் பார்த்துட்டு ஒரு பத்திரிக்கைக்கும் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு அவ்வளோவா ஆகாது. நான் நடிகர் சங்கத்தை செயலாளராக இருக்கிறப்ப. அதனால் அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் சொன்னார், அண்ணே நாங்கள் உங்கள் பேரை போட மாட்டேண்ணே, இருந்தாலும் அபாரமாக செஞ்சுருக்கீங்க, அந்த ஒரு சீன் அழ வச்சிட்டிங்க எல்லாரையும், உங்களுக்கு தான் கிளாப்ஸ் அப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் சொன்னவர்களுக்கு பிறகு இந்த மனிதன் படம் வந்தது. மனிதன் படத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வரதா இருந்தேன். பட் நான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன டைமிங் வேறு, நான் நடந்தது வேறு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தா ப்ரெஸ்ஸுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னவா அது இப்படி நடிச்சிட்டே நீ, ரவி என்னடா இப்படி பண்ணுற? சில பேர் இப்போ தேவி மணி இந்த மாதிரி சீனியரெல்லாம், ரவி பிரமாதம்பா, கொண்டுட்டடா நீ தான்டா ஹீரோலாம் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு அப்ரிசியேஷன் வந்ததில்லை இவ்வளோ பெருசாக. சின்ன மாப்பிள்ளையெல்லாம் கிராண்டு பிக்சர் பண்ணியிருக்கேன். பட் ஆச்சரியமே என்னென்னா, இந்த படத்தில் இப்போ ஒரு காலங்கள் மாறிடுச்சா என்னன்னு தெரியல, இயக்குனர் பாண்டியராஜனும் சுசீந்திரனும் தியேட்டரில் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே ஃபோன் போட்டாங்க, சார் அபாரமாக பண்ணியிருக்கீங்க சார். நான் சொன்னேன், சொல்லிகிட்டு இருக்கீங்களே வெளியே கூப்பிட மாட்டீங்களாப்பான்னு சொல்லிட்டேன். அதுதான் சார், நாங்கள் உண்மையிலே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் சார், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க சார், தியேட்டரில் நீங்கள் தான் சார் மனசில் நிற்கிறீங்க, வெளியே வரும்போது எல்லோரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க சார் சொன்னாங்க. அதனால் மனிதன் வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்கே பேசினாலும் அந்த ராதாரவின்னு நிறைய விஷயத்த சுட்டார். இந்த கேரவனில் போய் அவரோட உட்காந்து பேசினது,
அப்புறம் அவருக்கு போய் தைரியம் சொன்னது. ஏன்னா அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு தெரியுது எனக்கு. ஏன்னா இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ் அவர் பெரிய ஆக்டர் ஆச்சா இன்னைக்கு, அண்ட் இந்த பக்கம் நான் ஜட்ஜு. அதனால் இவரும் பெரிய ரோல் இவருக்கு. அதெல்லாம் பற்றி என்னை பற்றி ரொம்ப நேரம் பேசினது. அப்புறம் ஆமது டைரக்டர் வந்து என்னை புக் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், என்னை புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்ன நேச்சுரலாக பண்ணுறீங்க சார்னு நடிக்கும் போதே சொன்ன டைரக்டர் அவர். அதே மாதிரி கேமராமேன் மதி ஆகட்டும். மதி வந்து எனக்கு ஒரு உறவினர் மாதிரி. அதனால் அவர் சில டைமில் கரெக்ஷன் சொல்லுவார். நான் எப்பயுமே கேமராமேனு டைரக்டரு இவங்க எல்லாருமே எதை சொன்னாலும் ஏற்றுக்குவேன். நான் ஒன்று வச்சுருப்பேன், அதை செஞ்சு காட்டுவேன். நான் டைரக்டர் சொல்கிறத கேட்டுக்குவேன், கேமராமேன் சொன்னார் அதையும் கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா சார், ஒன்று பண்ணி இது நல்லா இருக்குது சார்னு சில டைமில் ஆமாம் சொல்ல. இது ஒரு கூட்டு முயற்சி. மனிதன் படம் வந்து சக்ஸஸ் ஆகி, பட் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் பேசுவாங்க, இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறதும். அதில் ரொம்ப பெஸ்ட் பார்ட் என்னென்னா யூடிவி. இப்போ தனஞ்சயன் வந்து நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு ஈவன் பிசாசை கூட பார்த்துட்டு அவர் பேசலை என்கிட்ட. ஆனால் அப்புறமா ஒரு வாட்டி சொன்னார் பார்த்துட்டு, என்ன சார் பிச்சிட்டிங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ தனஞ்சயன் ஃபோன் பண்ணி நேற்று உங்கள் அட்டகாசம் தான் சார் தாங்கலை அந்த படத்தில்னு சொல்கிறார். இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர்கிட்ட சொன்னேன், நேற்று நீங்கள் சொன்ன வார்த்தை யாருமே இது வரைக்கும் எனக்கு சொல்லலை. அது அட்டகாசம்னா நான் ஏதோ கலாட்டா பண்ண மாதிரி இருந்தது. இல்லைங்க உண்மையிலே சொல்கிறேங்க, உங்கள் அட்டகாசம் தாங்க முடியலங்க. அங்கே படத்தில் தேட்டரில் உளுந்து தடுறாங்க கிளாப்ஸ் அப்படின்னு சொன்னப்பில்ல. அப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸுக்கார் பாலா சொன்னார், என்னை பக்கத்துலலாம் காலேஜ் பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவானுங்க அப்படி இப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் நம்ம தலை வந்தால் தான்டா நல்லா இருக்குது, ராதா ரவி மாதிரி முடியாதுடா நடிக்க இந்த கேரக்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி ரொம்ப பாராட்டி கைத்தட்டல், நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்தளவுக்கு மனிதன் வந்து படம் வந்து நான் பெருசாக இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கேன். பட் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லோரும் என்னை புக் பண்ணுற டைரக்டருக்கு பூரா வரும்போது, அண்ணே நான் அந்த யூடியூப்பில் நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிடணும்னே. அடப்பா 3 படம் முடித்தவனே அதெல்லாம் விட்டாங்க, யூடியூப்பில் பேசணுன்னா அது தானே வேணும்னு சொல்கிறாங்க. மனிதன் படம் வந்து எனக்கு ஒரு என்னை பொறுத்தளவு, நான் இதை முதல்லேருந்தே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சொன்னதுலேருந்தே, அந்த ஹிந்தி படம் பார்த்ததுலேருந்தே சொன்னேன், இது எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் பாருங்கள். ஏன்னா பிரகாஷ் ராஜ் செய்கிறப்பில்ல, பிரகாஷ் ராஜ் வந்து அப்படியே மனபாலமாக அப்படி ஏற்றிக்கிட்டு இப்போ கட 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 அடிக்கிறாப்புல. அந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல வெஸ்டர்னாக. ஒரு அட்வொகேட். ஏன்னா எனக்கு அட்வொகேட்ஸ் நிறைய தெரிகிறதுனால சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் லாயர் கம்மிங் டு ஹைகோர்ட்னாலே கொஞ்சம் யோசிப்பாங்க, தடுமாறுவாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் லாயர் வென் ஹி கோஸ் டு சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஒரு சிட்டி சிவில் கோர்ட் போனால் ஒரு ஹைகோர்ட் லாயர் அது ஒரு வேல்யூ உண்டு. அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து நின்று கொண்டதெல்லாம் அப்படியே ஒரு ஹைகோர்ட் லாயர் மாதிரி. ஏன்னா நான் லாவில் இருந்ததுனால, நானும் லாயராக படித்ததுனால சொல்கிறேன், அந்த காம்பவுண்ட் உள்ளே இருந்தவன்றதுனால அப்படியே பார்த்து நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். பிரகாஷ் ராஜ் இஸ் அ வாண்டட் ஆர்டிஸ்ட், எல்லா மொழியிலையுமே கூப்பிட்றக்கூடிய ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் வந்து பட் இருந்தால் கூட அங்கே என்ன நடித்தார்ன்றது இங்கே தெரியாது, இங்கே என்ன நடித்தார்னு அங்கே தெரியாது. ஆனால் நமக்கு இங்கேயே நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இதில் இவருடைய மீட்ரு இவ்வளோ தான்ன்றதை நான் வச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ளே. இதை எப்படி நம்ம, ஏன்னா சாதாரணமான ஒரு நடிகராக இருந்தால் நம்ம யோசிக்க தேவையில்லை. பட் பிரகாஷ் ராஜின் போது கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அப்புறம் தம்பி இந்த பக்கம் நான் வந்து தம்பி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து அவருடைய உருவம், அவருடைய லுக்கு, அவருடைய இது அந்த கேரக்டருக்கு சூட், டெய்லர் மேடு கேரக்டர் அவருக்கு. நீங்கள் வேணாலும் ஒரே கேளுங்க, ஃபஸ்ட்டு என்னை புக் பண்ண வந்தப்போ சின்ன சின்ன சிக்கல் இருக்கும்ல, டேட் சிக்னல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்படி இருக்கும்போது தம்பிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி நான் நடிக்கிறனோ நடிக்கலையோ இந்த படத்தில், ஆனால் நீ செலக்ட் பண்ணியிருக்க பாரு இந்த படம், யூ ஆர் அ வெரி பிக் ஆக்டர், நீ இதில் தான் ஆக்டர் ஆக போகிற பாரு
சொன்னேன். நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்போல்லாம் பிரகாஷ் ராஜெல்லாம் யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணாத டைமில் சொல்கிறேன். அப்புறமா நானே அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சில விஷயம்லாம் என்னுடைய சொந்தம். எனக்கு ஒரு டீ கொண்டாடான்னு சொல்லுவேன் சீனில். டீ கொண்டாடான்னு சொல்லிவிட்டு அப்படியே சாருக்கு ஒரு டீயை கொடுன்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஷாட் வந்து அவர் மேலே போகும். அவரில் ஓ வாண்ட்ஸ் த பிளாடி டீ அப்படின்லாம் ஒரு மாதிரியாக சொல்லுவார். அவர் டீ வேணாமாண்டான்னு சொல்லுவேன். இதெல்லாம் சொந்தமாக நானாக டப்பிங்கில் பேசுனது சிலதெல்லாம். அதனால் கேரக்டர் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி பெரிய ஹிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், தம்பி உதயநிதி ஸ்டாலின் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ நிறைய படம் நடிச்சிருக்காரு, 4-5 படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் தான் அவர் நடிகர் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நேற்று அவர்கிட்டயே சொன்னேன். நான் அவர்கிட்ட மட்டும் சொல்ல, ஓப்பனாக சொன்னேன். ஏன்னா இனிமேல் அவர்கிட்ட நடிக்கும் போது கொஞ்சம் யோசித்து தான் நடிக்கணும். என்ன இருந்தாலும் நல்ல வெல்வஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே சும்மா உட்கார மாட்டேன். இந்த படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். மீசையிலேருந்து, இந்த பொட்டுலேருந்து, அந்த கண்ணாடி. ஏன்னா சொந்த மொழியோட வாங்கன்னு சொல்கிறாங்க. சொந்த மொழியோட வந்தால் பேர் கிடைக்காது. மேக்கப்னு எதுக்கு வச்சுருக்காங்க? சிலது செய்யணும். ஆள் பாதி ஆடை பாதி. அதுக்காக புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் அந்த பொட்டு வச்சது, இந்த கண்ணாடி. பட் மனிதன் படத்தில் இந்த டைரக்டர் ஆமதை நான் தனியாக சொல்லி ஆகணும். எவ்ரி இன்ச் ஆஃப் இட், ஒவ்வொரு கேரக்டரையும் செலக்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அந்த ராஜரிஷின்னு கடைசி சீனில் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு உயிரோட வருவார். அவர் தாடி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பேசுவார். அவர் அந்த மாதிரி நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா அந்த வாய்ஸ் அவன் டப்பிங்கில் பேசுனது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒருகிடாக இருக்கிறேன். இப்போ நான் நல்ல நடிகன்றல இந்த ஆள் மாதிரி ஒரு கேரக்டர் அமையணுமே எனக்கு. ஏன்னா டப்பிங் அப்படி பேசணும். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக செஞ்சான் அந்த ஆள். அதே மாதிரி அந்த வடநாட்டிலேருந்து, நான் வடநாட்டு நடிகர்களுக்கு அகெயின்ஸ்ட். எதுக்காக ஹிந்தி தெரிஞ்சவனை கொண்டாந்து போடுறீங்க, அந்த தமிழையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போடுங்கப்பான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஆளுக்கு தமிழ்நாடு பூரா கிடைக்கவே மாட்டான். அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டான். இவ்வளோ பெரிய மூக்கு அந்த ஆளுக்கு, பணக்காரன். அந்த தாத்தாவை நடிப்பான், இந்த கொன்ன பையனுக்கு தாத்தாவை. ஒவ்வொரு சீனில் சொல்கிறான், என்னுடைய எதிரிங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு பிரகாஷ்ராஜ் பார்த்துப்போ சொல்ல. என்ன அர்த்தம்? எதிரி யானை கேஸ் தோத்தனை ஒன்றை கொண்டுடுவோண்டான்னு சொல்லிட்டான். அந்த பார்வையிலையும் அந்த மூக்கும் அப்படி பார்த்ததும் ஒரே பிட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் படத்தினுடைய சக்ஸஸ். ஹன்சிகா எவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க, இந்த 4-5 சீன் இவங்க பண்ணது ஹன்சிகா பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவ்வளோ நம்ம விவேக் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் அந்த கேரக்டர் வந்து இப்போ ஹிந்தி படத்தில் கூட கொஞ்சம் ஒரு இன்சர்ட் கேரக்டர் மாதிரி என்ன அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருக்காரு. காமெடி பேசியிருக்காங்க. அது பேசும்போது ஒரு காமெடி வரும்ல, அதுதான். அதை விட்டு அதிகமாக இல்லாமல், இதெல்லாம் டைரக்டருடைய ஜாப் அது. அதே மாதிரி இந்த கூட ஒரு பந்தோஸ்தோடு உயிர் முக்கியமையான்னு நான் சொல்லி ஒரு போலீஸ்காரனை போட்டுருவேன் செக்யூரிட்டியாக. அந்த ஆள் இரும்பிக்கிட்டே இருப்பான், எப்போ சாவ போகிறானோன்னு தெரியல. அவர் செக்யூரிட்டி. கடைசியில் அவன் துப்பாக்கி வச்சு கேட்டான் பாருங்கள், டேய் போடான்னு சொன்னான் இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் அதில் யார் ஹீரோ? கதை தாங்க ஹீரோ. அதனால் மனிதன் மாதிரி நம்மளும் படங்கள் எடுக்க வேண்டும்ன்றது ஆசை. அதில் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கும் டைரக்டருக்கும் தான் என்னுடைய, நீங்கள் கேட்ட கேள்வினால் என்னுடைய நன்றியை சொல்கிறது. அது இன்னொன்று என்னுடைய ரசிகர்கள், தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருமே கை தட்டி என்னை பாராட்டி, அதுவும் நான் வந்து ஒரு 42 வருஷ காலம் நடிக்கிறேங்க. நான் ஹீரோ இல்லையே, நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, வில்லன். அதானே இன்றைக்கி என்ன வந்து ஒரு இன்றைக்கி ப்ரெசண்ட்டுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் என்ன ரசித்து கை தட்டியிருக்கான்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு தம். நன்றி கடன்பட்டேன்.